2 ஆண்டுகளுக்கு பின் புதுவையிலிருந்து ஹைதராபாத் பெங்களூருக்கு விமான சேவை தொடக்கம். விமானத்திற்கு தண்ணீர் பீய்ச்சி அடித்து வரவேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பதநீர் சீசன் தொடக்கம். பதநீர் வரத்து அதிகரிப்பால் கருப்பட்டி தயாரிக்கும் பணிகளும் தீவிரம். ஓமலூர் அருகே காடையம்பட்டி கூட்டுறவு சங்கத்தில் பயனாளிகளிடம் நகைகளை ஒப்படைக்க லஞ்சம். கூட்டுறவு சங்க செயலாளர் பணியிடை நீக்கம். உள் தமிழக பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கோவில் விழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி போட்டு காளைகளை அடக்கி பரிசுகளை வென்ற காளையர்கள். கர்நாடகா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. சுவிஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையரில் சாம்பியன் பட்டம் வென்ற PV சிந்துவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரை வரும் ஜூன் 30ஆம் தேதி தொடங்கி 43 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநில முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் 2வது முறையாக இன்று பதவியேற்கிறார். சித்தூர் பேருந்து விபத்தில் உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கேரளாவில் மேலும் 400 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் புதிதாக 64 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுவிஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் பிரணாய் இந்தோனேஷிய வீரர் ஜொனாட்டன் கிறிஸ்டியிடம் வீழ்ந்தார். புதுச்சேரியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விமான சேவை மீண்டும் தொடங்கியது. கொரோனா தாக்கம் காரணமாக 2 ஆண்டுகளாக விமான சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்பட்டது. ஹைதராபாத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்த விமானத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை உள்ளிட்ட பயணிகள் வந்தனர். அவர்களை முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். முன்னதாக புதுச்சேரி விமான நிலையத்திற்கு வந்த விமானத்திற்கு தண்ணீரை பீய்ச்சி அடித்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக அரசு கணக்கு பார்க்காமல் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுத்தால் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் பயனடைவார்கள் என்றார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தாப்பாத்தி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பதநீர் சீசன் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தாப்பாத்தி, அயன்வடமாலபுரம், அச்சன்குளம், வெள்ளாத்திக்குளம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பனை மரங்கள் உள்ளன. இதனை நம்பி ஏராளமான பனை தொழிலாளர்களும் உள்ளனர். ஆண்டுதோறும் மார்ச் மாத இறுதியில் பதநீர் சீசன் தொடங்குவது வழக்கம். 6 மாத காலம் பதநீர் சீசன் இருக்கும். பனையிலிருந்து பதநீர், கருப்பட்டி ஆகியவற்றை பனை தொழிலாளர்கள் விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தினை நடத்தி வருகின்றனர். பரவலாக மழை இருந்த காரணத்தினால் கடந்த ஆண்டை விட பதநீர் சீசன் மேம்பட்டு இருப்பதாக பனை தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். போன வருடம் பரவலாமல் இருந்தது, ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இந்த வருடம் மழைகள் பயந்தனால கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆரம்பிச்சிருக்கு. சீசன் ஆரம்பிச்சிருக்கு, பரவலாமல் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. பனைமரங்கள்னால வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு நல்லது இருக்குது. அந்த வேலி மரங்கள் பார்த்தோம்னா 192 அடி வரைக்கும் இறங்கி அதை வந்து முழுமையாக தண்ணீரை உறிஞ்சிருக்கு. பனைமரங்கள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே தொண்டமாநல்லூர் செல்லாயி அம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் குழந்தைசாமி தொடங்கி வைத்தார்.
போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 900 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கட்டில், பீரோ, சைக்கிள், ஃபேன், மிக்சி உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. போட்டியை ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் போட்டியை ரசித்தனர். இதில் மொத்தம் 36 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது. அரை மணி நேரத்தில் மழை ஓய்ந்ததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையாம்பட்டி கூட்டுறவு சங்கத்தில் நகை கடன் தள்ளுபடி பயனாளிகளிடம் நகைகளை ஒப்படைக்க லஞ்சம் கேட்ட புகாரில் கூட்டுறவு சங்க செயலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காடையம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயனாளி ஒருவரிடம் அங்கு தற்காலிகமாக பணியாற்றும் நகை மதிப்பீட்டாளர் சரவணன் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது. மேலும் அவர் சான்றிதழ் சரிபார்க்க செல்லும்போது பயனாளிகளிடம் நகைகளை திருப்பி ஒப்படைக்க 8000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். அதுகுறித்த வீடியோ மற்றும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதற்கு அந்த வங்கியின் செயலாளர் விஜயகுமார் உடந்தை என கூறப்பட்டது. இந்த நிலையில் சேலம் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் இணை பதிவாளர் ரவிக்குமார் லஞ்சம் வாங்கியதாக காடையம்பட்டி கூட்டுறவு சங்க செயலாளர் விஜயகுமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இதேபோல அனைத்து கூட்டுறவு கடன் சங்கங்களையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன் கி பாத் என்ற நிகழ்ச்சி மூலம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியின் மாணவர்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். தூய்மை பணிகளை இளைஞர்கள் பலர் விரும்பி செய்வதாகவும் அத்தகைய தன்னார்வலர்கள் பாராட்டுக்குரியவர்கள் எனவும் ஒவ்வொரு மாணவரும் தங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உயர்ந்த லட்சியத்தை அடைய பாடுபட வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே மைவாடியில் தென்னிந்திய அளவிலான மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 2ஆம் கால யாக பூஜை, தத்துவார்ச்சனை, யாத்ராதானம், தசதானம், மகா பூர்ணாகூதி, கலசங்களுக்கு சர்வசாதகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கலசங்களை ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றினர். தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே விகேபுரம் மேலரத வீதி முத்துகிருஷ்ணாபுரத்தில் உள்ள விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி கோயில்களில் கும்பாபிஷேகம், மூலாலய கும்பாபிஷேகம், சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விகேபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வில்லிசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 900க்கும் மேற்பட்டோர் நகை அடகு வைத்து கடன் பெற்ற நிலையில்
343 பேருக்கு மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் அச்சங்கத்தின் செயலாளர் மாரியப்பன் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று சங்கத்தின் தலைவர் செல்வராஜ் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொன்னமராவதி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கண்டியானத்தம் புதுப்பட்டி கிராம ஓவியன் கண்மாயில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் கண்மாயில் இறங்கி பாரம்பரிய முறையில் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். அதில் நாட்டு வகை மீன்களான கெளுத்தி, ஜிலேபி, கெண்டை, ஐயிரை, கட்லா ஆகிய மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே பிராம்பட்டி கிராமத்தில் ஆனந்தவள்ளி மதவ கருப்பர் கோயில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் 700க்கும் மேற்பட்ட காளைகளும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட பல காளைகள் வீரர்கள் கையில் சிக்காமல் லாபகமாக சீறி பாய்ந்து சென்றன. இறுதியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் காளைகள் முட்டியதில் 5 வயது குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் காயமடைந்தனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடத்தலை தடுக்கவும் அகதிகள் ஊடுருவதை தடுக்கவும் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் ஹோவர் கிராப்ட் கப்பல் மூலம் கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. இலங்கை தற்போது பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதால் இதனை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்கள் கடத்தல், சட்டவிரோத அகதிகள் ஊடுருவல் ஆகியவை நடைபெற வாய்ப்புள்ளதால் மண்டபம் முதல் கோடியக்கரை வரையிலான கடலோர பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குடமுழுக்கு முடிந்த பின்னர் பக்தர்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த அனுமதிக்கப்பட்டனர். கமுதியில் எம் கரிசல்குளம் கிராமத்திற்கு முதன்முறையாக வந்த அரசு பேருந்துக்கு ஆரத்தி எடுத்து கிராம மக்கள் வரவேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் எம் கரிசல்குளம் கிராமத்திலிருந்து பள்ளி, கல்லூரி மாணவர்கள் நாள்தோறும் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று கல்வி பயின்று வந்தனர். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு பேருந்து இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் முதன்முறையாக அரசு பேருந்து இயக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிராமத்திற்குள் அரசு பேருந்து இயக்கி வந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர். பேருந்துக்கு சூடம் ஏற்றி சிதறு தேங்காய் உடைத்த கிராம மக்கள் பேருந்தில் பயணித்து மகிழ்ந்தனர். நாடு முழுவதும் இன்று மத்திய அரசை கண்டித்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது. சுமார் 25 கோடி ஊழியர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் பேருந்துகள் சரிவர இயக்கப்படாததால் வெளியூர்களிலிருந்து வந்தவர்கள், வேலைக்கு செல்வோர் என அனைத்து பொதுமக்களும் பேருந்துகள் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். சென்னையில் கோயம்பேடு, பாரிமுனை, வடபழனி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களில் 90% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. மேலும் தமிழகம் இடையேயான பல்வேறு மாநிலங்களின் போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தரையில் இருந்து வானில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வான் எதிர்ப்பு ஏவுகணையை இந்திய ராணுவம் இன்று வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. ஒடிஷா மாநிலம் பலசோர் அருகே நிறுத்தப்பட்டிருந்த சிறு கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பெண் இரட்டையர்கள் கண்களை கட்டிக்கொண்டு 12 மணி நேரம் இரட்டை சிலம்பம் சுழற்றி சாதனை படைத்துள்ளனர். கோவை மாவட்டம் சேரன் மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் கண்ணா கிருத்திகா தம்பதி. இவர்களுக்கு லயா மற்றும் லாஸ்யா என்கிற 10 வயதான இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர்கள் சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் 3 ஆண்டுகளாக சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இரு கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 12 மணி நேரம் இரட்டை சிலம்பம் சுழற்றினர். இன்னைக்கு அவங்க சைல்டு அபியூஸ்க்காக ஒரு அவேர்னஸ்க்காக
கண்டினியூஸாக 12 hours சிலம்பம் டபுள் ஸ்டிக் வந்து பிளைண்ட் ஃபோல்டட் கண்ணை கட்டிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 10 வயசு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைகளுக்கு வந்து எங்கே போனாலும் சேஃப்டி கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது மூலமாக குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக நம்ம பெற்றோர்கள் கொடுக்க முடியும். இவர்களது சாதனை இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் ஜவுளி கடைக்குள் கண்ணாடி விரியன் பாம்பு ஒன்று புகுந்தது. பாம்பை கண்டதும் ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு கடையை விட்டு வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சிறிது நேரம் போராடி சுமார் 4 அடி நீள கண்ணாடி விரியன் பாம்பை பிடித்ததுடன் பத்திரமாக வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள முத்துகிருஷ்ணாபுரம் ராஜமண்ணையாபுரம் கிராமங்களில் பெண்களிடம் வழிப்பறி அத்துமீறல் போன்ற குற்றச் செயல்களில் ஒரு கும்பல் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அந்த கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி ஆறுமுகநேரி சாலையில் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் திருமலை ஆச்சாரி தெருவில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையாக ரியாஸ் அகமது என்பவரது வீட்டில் போலீசார் சோதனையிட்டனர். போலீசாரை கண்டதும் ரியாஸ் அகமது தனது கையில் இருந்த ஒரு பையை போட்டுவிட்டு தப்பினார். அதனை காவலர்கள் சந்தோஷ் மற்றும் ஏழுமலை ஆகியோர் சோதனையிட்ட போது பையில் இருந்த பொருள் வெடித்ததில் இருவரும் காயமடைந்தனர். இதையடுத்து இருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மற்ற போலீசார் ரியாஸ் அகமதை கைது செய்து விசாரித்ததில் அது பஞ்சுகளை விரட்ட வைத்திருந்த மாங்கொட்டை வெடிபொருள் என்பது தெரியவந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மல்லிப்பட்டினம் துறைமுகத்தில் ஷாபிக் அகமது என்பவர் தனது விசைப்படகை இரவு நேரத்தில் கட்டிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது படகு கடலில் மூழ்கியிருந்தது. அதிர்ச்சி அடைந்த ஷாபிக் அகமது ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் விசைப்படகை மேலே கொண்டு வந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தில்லை நடராஜன். இவர் ரோந்து பணியில் இருந்தபோது அவ்வழியாக காரில் மதுபோதையில் இருந்த 2 பேர் தில்லை நடராஜனை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்க முயன்றுள்ளனர். அப்போது வந்த போலீசார் இருவரையும் பிடித்து சென்றனர். இதனையடுத்து இருவர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட டவுன்ஹால் ரோடு பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் பல்வேறு கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வணிக வளாகம் மாநகராட்சிக்கு வரி பாக்கி வைத்துள்ளதாக கூறி அதிகாரிகள் சிலர் வணிக வளாகத்தின் வாயிலில் மிகப்பெரிய அளவிலான குப்பை தொட்டி வைத்து சென்றனர். அகற்றக்கோடி வணிக வளாகத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அங்கு வந்த வாடிக்கையாளர்களும் மாநகராட்சியின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து குப்பை தொட்டி அகற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகர் ஜூஜுவாடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூரிலிருந்து வந்த ஒரு காரில் தடை செய்யப்பட்ட 68 கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அந்த காரில் வந்த கருப்பையா மற்றும் சோஜன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்கள் கடத்தி வந்த குட்கா பொருட்களை காருடன் போலீசார் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த துரை, ரங்கன், சீனிவாசன் ஆகியோர் சட்டவிரோத லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 413 லாட்டரி சீட்டுகள் மற்றும் 7,950 ரொக்கம் பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மகாலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டியராஜன். தீவிர பாக்கியராஜ் ரசிகரான இவரது இல்ல விழாவிற்கு நடிகரும் இயக்குநருமான கே பாக்கியராஜ் நேரில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இவ்விழாவிற்கு வருகை தந்த கே பாக்கியராஜிற்கு பட்டாசு வெடித்து தேவராட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரசிகரின் வீட்டிற்குள் சென்று சற்று நிமிடம் அமர்ந்திருந்து விட்டு அவர் அங்கிருந்தவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டார். புதுக்கோட்டை அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களை கேடயங்கள் வழங்கி கௌரவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கல்லூரில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது. இப்பள்ளியில் 2011ஆம் ஆண்டில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஒன்று கூடினர். இதில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தான் இதுபோன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் தங்கள் பள்ளியில் முதல் முறையாக இதுபோன்று முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தனர். இந்த நினைவுகள் என்னைக்குமே மறக்கவே மறக்காது. இதுக்கப்புறம் இவங்களை பார்த்து முன்னோடியா நம்மளும் இந்த பள்ளியில செய்யணும் அப்படின்னு இனிமே நிறைய பேருக்கு வரும், இந்த ஆர்வம் வரும். சந்திப்பிற்கு வர முடியாத ஆசிரியர்களை நேரில் சென்று கௌரவிக்க உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட 103 மாணவர்கள் வந்திருக்காங்க, 30 ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. இதுலேயும் சில ஆசிரியர்கள் தூரத்தில் இருக்காங்க, அவங்க வர முடியலன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க. அதனால் அந்த வருத்தம் போக்குற அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக போய் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஏன்னா ஆசான்களை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசான்களுக்கு சால்வை அணிவித்து கேடயங்களை வழங்கி கௌரவித்தனர். உள் தமிழக பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரி அம்மன் கோவிலில் விடுமுறை நாளான நேற்று திரளான பக்தர்கள் குவிந்தனர். கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் மற்றும் கர்நாடகத்தில் இருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர். இதில் பெண் பக்தர்கள் வேல் ஏந்தியபடி கோவிலை சுற்றி வந்தனர். பண்ணாரி குண்டம் விழாவையொட்டி பக்தர்கள் காணிக்கை 93 லட்சம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோடைக்கால வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்காக விடுமுறை நாளான நேற்று ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சுற்றுலா பயணிகள் ஆயில் மசாஜ் செய்தும், அருவியின் அழகை கண்டு ரசித்தும், குளித்தும், பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி அருவி, பரிசல் துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதனால் சுற்றுலா சார் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பாரம்பரிய விளையாட்டான சிலம்பாட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மதுரை மாநகர் ஃபாத்திமா கல்லூரி விளையாட்டு திடலில் ஆர்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா என்ற அமைப்பின் சார்பில் 10வது ஆண்டாக தேசிய அளவிலான சிலம்பாட்டம் மற்றும் யோகா போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மதுரை மாநகர மேயர் இந்திராணி மற்றும் துணை மேயர் நாகராஜன் ஆகியோர் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினர். ஈரோடு மாவட்டம் முள்ளம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் மாணவர்கள் கழிப்பறையை சுத்தம் செய்யும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமகிருஷ்ணனிடம் கேட்டபோது இந்த விவகாரம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் விசாரணை முடிவிற்கு பிறகு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பேரூராட்சிகளின் சார்பில் 15வது ஆண்டு பூச்செறிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கண்ணனூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் 16 பேரூராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரால் அம்மனுக்கு கூடை கூடையாக புஷ்பங்கள் சாற்றப்பட்டன. தொடர்ந்து அம்மன் படத்திற்கு பூஜை செய்து பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து அனைவரும் ஊர்வலமாக கோயிலுக்கு சென்று அம்மனுக்கு புஷ்பங்களை சாத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் சரவணன், அலுவலர் சந்திரகுமார் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி சுற்றுலா தலங்களில் இதமான காலநிலை நிலவி வருகிறது.
இதனையொட்டி வார விடுமுறை தினங்களை கொண்டாட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலைப்பகுதிகளில் குவிந்து வருகின்றனர். மேலும் ஏரியில் படகு சவாரி செய்தும் குதிரை சவாரியில் செய்தும் மகிழ்ந்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தகரவேலி கிராமத்தில் நடைபெற்ற புற்றடி மாரியம்மன் கோவில் பாடைக்காவடி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இதில் உடல் நலம் வேண்டி தொட்டில் காவடி, பாடைக்காவடி எடுத்தல், மாவிளக்கு சாற்றுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு சேவல் காணிக்கை விடப்பட்டது. இத்திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்.